விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலில் பிற்பகலுக்கு மேலாக வாக்குப்பதிவு மந்தமாக நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ், தற்போது நிலவரப்படி எத்தனை சதவீத வாக்குகள் பதிவாகியிருக்கிறது? வாக்குப்பதிவுக்கு மக்கள் வருகை மந்தமாக இருப்பதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இதற்கு காரணம் என்ன? அது தொடர்பான விவரங்களை பகிர்ந்துக்கங்க ராஜேஷ். அரசு விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் காலை முதலே விறுவிறுப்பாக தேர்தல் என்பது வாக்குப்பதிவு நடைபெற்று வந்தது. மக்களுடைய வருகை என்பது வாக்குச்சாவடி எங்களுக்கு கூட்டம் அலைமோதி காணப்பட்டது. அனைவரும் வரிசையாக நின்று தங்களுடைய ஜனநாயக கடமையை ஆற்றி வந்தனர். பிற்பகலுக்கு பிறகாக ஒவ்வொரு வாக்குச்சாவடி மையத்திலுமே மந்தமாக காணப்படுகிறது. வாக்காளர் இல்லாத ஒரு சூழ்நிலை என்பது இருக்கிறது. ஏனென்றால் விக்கிரவாண்டி தொகுதியை பொறுத்த வரைக்குமே வெப்பத்தின் தாக்கம் அதிகமாக இருப்பதால் வீடுகளிலிருந்து வெளியே வர பொதுமக்கள் சிரமப்பட்டு மதியம் 3 மணிக்கு மேலாக சென்று வாக்களிக்கலாம் என்று இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அதனை ஒட்டிதான் தற்பொழுது இங்கு இருக்கக்கூடிய வாக்குச்சாவடி மையங்கள் வெறிச்சோடி காணப்படுகிறது. தேர்தல் ஆணையத்தை பொறுத்த வரைக்குமே மக்களை இந்த வெயிலின் தாக்கத்தில் இருந்து பாதுகாப்பதற்கு பல்வேறு ஏற்பாடுகளை அவர்கள் செய்திருக்கிறார்கள். பந்தல்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. குடிநீர், கழிவறை உள்ளிட்ட பல்வேறு வசதிகளை அவர்கள் செய்திருந்த போதிலும் மக்களுக்கு ஒரு அச்சம் காரணமாக பிற்பகல் 3 மணிக்கு மேலாக, அதாவது மாலை 3 மணிக்கு மேலாக சென்று வாக்களிக்கலாம் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் தான் அவர்கள் இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது இங்கு வாக்குச்சாவடி மையங்கள் வெறிச்சோடி காணப்படுகின்றன. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் இருக்கக்கூடிய வாக்குச்சாவடி மையங்களை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 276 வாக்குச்சாவடி மையங்கள் இருக்கின்றன. ஒரு சிலர் மட்டுமே தற்பொழுது அவர்களுடைய ஜனநாயக கடமையை ஆற்றக்கூடிய அந்த காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. வெயிலின் தாக்கம் குறைந்த பிறகு வாக்களிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. இந்த தேர்தலை பொறுத்த வரைக்குமே மாலை 6 மணியோடு இந்த தேர்தல் என்பது நிறைவடைய இருக்கிறது. 6 மணிக்கு முன்பாக வாக்குச்சாவடி மையங்களுக்கு வரக்கூடிய வாக்காளர்களுக்கு டோக்கன் விநியோகிக்கப்பட்டு அவர்கள் தங்களுடைய ஜனநாயக கடமையை ஆற்றுவதற்கு தேர்தல் ஆணையம் அனுமதித்திருக்கிறது. 6 மணிக்கு பிறகாக வருபவர்கள் தங்களுடைய ஜனநாயக கடமையை ஆற்ற முடியாது. அதனால் அவர்கள் 6 மணிக்கு உள்ளாக வந்தார்கள் என்றால் அவர்கள் எவ்வளவு மணி நேரமானாலும் அவர்கள் இருந்து தங்களுடைய ஜனநாயக கடமையை ஆற்றிவிட்டு செல்லலாம் என்று தேர்தல் ஆணையம் அனுமதி வழங்கியிருக்கிறது. பிற்பகல் நிலவரப்படி கிட்டத்தட்ட 60% மேலாக விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் வாக்குப்பதிவு என்பது பதிவாகி இருக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. விக்கிரவாண்டி வாக்குச்சாவடி மையத்திலிருந்து எமது செய்தியாளர் ராஜேஷ் கொடுத்த கூடுதல் விவரங்களை கேட்டோம். மேலும் தகவல்களுக்கு இணைகிறோம் ராஜேஷ். நன்றி.